வெளிநாட்டு போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடனான நெட்வொர்க் குறித்து ஜாஃபர் சாதிக்கிடம் என்சிபி தீவிர விசாரணை. விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், சொல்லுங்க, ஜாஃபர் சாதிக்கிடம் தற்போது கிடுக்குப்பிடி விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்கள், தகவல்கள் என்ன? போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கிடம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பல்வேறு கட்ட விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காவலில் இருக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கிடம் வெளிநாட்டு போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தொடர்பான நெட்வொர்க் குறித்து பல்வேறு கட்ட விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் அதிகாரிகள். குறிப்பாக நியூசிலாந்து, மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்களை இவர் கடத்தி இருப்பதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக முதல் கட்ட விசாரணையை அதிகாரிகள் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கக்கூடிய இவரது தொடர்புடைய போதைப் பொருள் கடத்தல் கும்பல் யார், அவர்களுடைய பின்னணி என்ன என்பது தொடர்பான பல்வேறு தகவல்களை விசாரித்து வாக்குமூலமாக பெறக்கூடிய நடவடிக்கையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர் அளிக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பிற நாடுகளில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகளுக்கு தகவல் கொடுத்து அந்த கும்பலை பிரிப்பதற்கான உதவியையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜாஃபர் சாதிக்கை சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்தவும் அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அநேகமாக இன்னும் 2 நாட்களுக்குள் அவர் சென்னை அழைத்து வருவதற்கான திட்டத்தை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய அதாவது போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான நெட்வொர்க்குடைய முழுமையான விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் தான் தற்போது அதிகாரிகள் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஜாஃபர் சாதிக்கிடம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை தற்போது செய்து வருகிறார்கள். இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.